அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம். குர்ஆன் ஓதுறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லாஹ் நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குர்ஆனை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. வாங்க குர்ஆனுக்குள்ளே போகலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அத்-தௌபா 9 பாகம் 10 வசனம் 62. விஸ்வாசிகளே, உங்களை திருப்திப்படுத்துவதற்காக உங்களுக்காக அவர்கள் அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்கின்றனர். அவர்கள் விஸ்வாசிகளாக இருந்தால் அல்லாஹுவும் அவனுடைய தூதருமே அவர்கள் திருப்திப்படுத்துவதற்கு மிக தகுதி உடையோர் என்பதை அறிந்திருப்பார்கள். 63. நிச்சயமாக எவர் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ அப்பொழுது நிச்சயமாக அவருக்குத்தான் நரக நெருப்பு இருக்கிறது. அதில் அவர் நிரந்தரமாக தங்கியிருப்பவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது மாபெரிய இழிவாகும். 64. விஸ்வாசிகளாகிய அவர்கள் மீது தங்கள் இதயங்களிலுள்ளவற்றை வெளிப்படுத்திவிடும் ஒரு அத்தியாயம் இறக்கி வைக்கப்படுவதை முனாஃபிக்குகள் வேஷதாரிகள் பயப்படுகின்றனர். நபியே, அவர்களிடம் நீர் கூறுவீராக, நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருங்கள். நீங்கள் பயப்படுவதையே நிச்சயமாக அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியவன். 65. இதை பற்றி நீர் அவர்களை கேட்பீராயின் நாங்கள் வீண் பேச்சில் மூழ்கியும் விளையாடி கொண்டிருந்தோம் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள். அதற்கு நபியே, அவர்களிடம் அல்லாஹுவையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமா நீங்கள் பரிகாசித்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்பீராக. 66. நீங்கள் செய்யும் பரிகாசத்திற்கு வீண் புகழ் கூற வேண்டாம். உங்களின் விசுவாசத்திற்கு பின்னர் திட்டமாக அதனை நீங்கள் நிராகரித்தே விட்டீர்கள். ஆகவே உங்களில் ஒரு கூட்டத்தினரை நாம் மன்னித்த போதிலும் மற்றொரு கூட்டத்தினரை நிச்சயமாக அவர்கள் குற்றவாளிகளாகவே இருப்பதனால் நாம் வேதனை செய்வோம் என்று நபியே நீர் கூறுவீராக. முனாஃபிக்குகளான வேஷதாரிகளான ஆடவர்களும் முனாஃபிக்குகளான பெண்டிரும் அவர்களில் சிலரைச் சேர்ந்தவர்கள். ஒத்த செயல்களை உடையவர்கள். அவர்கள் பாவமான காரியத்தை செய்யுமாறு பிறரை ஏவுவார்கள். நன்மை செய்வதை விட்டும் பிறரை தடுப்பார்கள். அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யாது தங்கள் கைகளை இறுக்கி மூடியும் கொள்வார்கள். இவர்கள் அல்லாஹுவை மறந்து விட்டார்கள். ஆதலால் அவன் இவர்களை மறந்துவிட்டான். நிச்சயமாக இந்த முனாஃபிக்குகள் அவர்கள் பாவிகள். 68. முனாஃபிக்குகளான வேஷதாரிகளான ஆண்களுக்கும் முனாஃபிக்குகளான பெண்களுக்கும் அவ்வாறே மற்ற நிராகரிப்போருக்கும் நரக நெருப்பையே அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கி இருப்பவர்கள். அது அவர்களுக்கு போதுமானதாகும். அன்றியும் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். அவர்களுக்கு நிலையான வேதனையும் உண்டு. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்தருவானாக. யாரெல்லாம் நோயால் அவதிப்படுகிறார்களோ அவர்கள் நோயெல்லாம் சிஃபாவாக்குவானாக. யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்கள் ஹலாலான ஹாஜத்தெல்லாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை அல்லாஹ். யாரெல்லாம் கல்யாணாகாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாலிஹான கணவனும் மனைவியும் அமைந்த சுன்னத்தான முறையில் நிக்காக நிறைவேற்ற தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சாலிஹான வாரிசை தர தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எல்லா நலவுகளையும் உலக முஸ்லிம்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் லேசான முறையில் கொடுத்துறிய அல்லாஹ். பைத்துல் முகத்தஸை எங்களிடம் ஒப்படைத்துவிடு ரஹ்மானே. உன்னுடைய கருணையை கொண்டும் உன்னுடைய கிருபையை கொண்டும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டும் அல்லாஹ் எங்களிடம் ஒப்படைத்து விடைய அல்லாஹ். எங்களை மன்னித்து விடைய அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடைய அல்லாஹ். இந்த சிறிதுவாவை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டு அலங்கரித்துக் கொள்ளிய அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.